If you are looking for the best online software training, Zytrix Online Training provides comprehensive courses in data science, Java, Python, and front-end development, empowering you with in-demand skills for success. விடுதலை பார்ட் 2. என்னை அடித்து அம்மனமாக்கி உட்கார வச்சதுக்கப்புறம் தான் நீயும் நானும் சமம்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுதுல. இந்த டயலாக்கோட தான் இதோட முதல் பாகத்தை முடிச்சிருந்தாரு இந்த படத்தோட இயக்குனர் வெற்றிமாறன். இந்த டயலாக்காகவே விடுதலை பார்ட் 2-வை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக வெயிட் பண்ண ஆடியன்ஸில் நானும் ஒருத்தன். என்னைய மாதிரியே நீங்களும் விடுதலை பார்ட் 2க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் விடுதலை பார்ட் 2-வை பற்றி நூக்கன் காரணம் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழக மக்கள் படை அப்படிங்கிற அமைப்பு எப்படி உருவாச்சு, இந்த பெருமாள் வாத்தியார் இந்த தமிழக மக்கள் படையோட தலைவனாக எப்படி மாறினாரு, ஒரு நார்மல் லைஃப்ல இருந்து இந்த மாதிரியான லைஃப்குள்ள பெருமாள் வாத்தியாரை கொண்டு வந்த அந்த டேர்னிங் பாயிண்ட் என்ன, இவரோட மேரேஜ் லைஃப்லாம் என்ன மாதிரி இருந்தது, முதலாம் பாகத்தில் இவரை அரெஸ்ட் பண்ண போலீஸ் இவரை என்ன பண்ணாங்க, அவங்க கிட்ட இருந்து இவர் தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த விடுதலை பார்ட் 2. இந்த விடுதலை பார்ட் 2ல் முழுக்க பெருமாள் வாத்தியாரோட ஸ்டோரியை மட்டும்தான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதையும் தாண்டி தமிழ்நாட்டில் திராவிடம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த படம் பார்த்தா திராவிடம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கருப்பு சட்டையும் நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் சேர்த்து இந்த கருப்பு சட்டையும் சிகப்பு சட்டையும் என்னவெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காரு இந்த படத்தோட இயக்குனராக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் அவர்கள். வெயிட்டான வாத்தியாரா ஆடியன்ஸ் எல்லாரையும் விசிலடிக்க வச்சிருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இவர் பேசக்கூடிய கம்யூனிச சித்தாந்தத்தின் மூலமாக அதிகார வர்க்கத்தினரும் முதலாளித்துவமும் எப்படி ஏழை எளிய மக்களை சுரண்டி பிழைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்கிற முடியுது. அதுக்கு அடுத்தபடியாக விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக நடிச்சிருக்கக்கூடிய மஞ்சு வாரியர் அவர்கள் தமிழ் பெண்கள் எவ்வளோ வீரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பல கதைகள் மூலமாக கேட்டு தெரிஞ்சிருப்போம். அந்த தமிழ் பெண்ணோட வீரத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இந்த மஞ்சு வாரியருக்கான கேரக்டரை இந்த டைரக்டர் வந்து எழுதியிருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா விஜய் சேதுபதியை இவங்க மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, அவங்க மேரேஜுக்கு அப்புறமும் சரி, இவங்க எவ்வளோ துணிச்சலாக இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதிக்கும் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு கிராப் தான் கட் பண்ணியிருப்பாங்க. அந்த கிராப் கட் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிற விதம் இருக்குல்ல, இந்த விஷயத்தை சொன்னதுக்காகவே டைரக்டர் வெற்றிமாறனுக்கு ஒரு ஹேட்ஸ் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை அந்த படத்தில் சொல்லியிருக்காரு. மூணாவதாக இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கென் கருணாஸ் அவர்கள், இவர் வந்துட்டு வெற்றிமாறன் கூட இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அசுரன் படத்தில் நடிச்சிருந்தாரு. அசுரன் படத்தோட கிளைமேக்ஸில் தனுஷ் அவர்கள் அசுரனா எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படத்தில் அசுரனோட பையனே அசுரனா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு கென் கருணாஸ் அவர்கள். எனக்கு இந்த படத்தில் மெயினாக பிடிச்ச கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கென் கருணாஸோட கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த படத்தில் கென் கருணாஸோட கேரக்டரை பார்க்குறப்போ உங்களுக்கு உங்களே அறியாமல் உடம்பெல்லாம் புல்லரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நீங்கள் போய் படம் பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். அடுத்ததாக இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய சூரிய அவர்கள், முதலாம் பாகத்தை கம்பேர் பண்ணல இரண்டாம் பாகத்தில் இவருக்கான சீன்ஸ் கம்மியாக இருந்தால் கூட தனக்கு கொடுக்கப்பட்ட ரோலை செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி வேறு லெவலில் மிரட்டி விட்டுருக்காரு தலைவன். இனிமே சூரிய அவர்களை பிக் ஸ்க்ரீனில் ஒரு காமெடியனாக பார்க்கவே முடியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆணித்தரமாக அடித்து சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு டேரக்டர் இனிமேல் சூரிய அவர்களை மைண்டில் வச்சுட்டு ஒரு ஸ்டோரி எழுதுறாரு அப்படின்னா அந்த ஸ்டோரியில் கண்டிப்பாக சூரிய அவர்கள் ஹீரோவாக தான் இருப்பார் அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட விஷயங்களை தான் இவர் கடந்த ஒரு 3 படங்களில் பண்ணிட்டு போயிருக்காரு. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேறு எங்கேயுமே போக தேவையில்ல, சூரிய அவர்கள்கிட்ட இருந்தே கற்றுக்கலாம். சாதாரண ஒரு காமெடி நடிகனா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே அறிமுகமாகி ஒரு இவ்வளோ பெரிய ஹீரோவாக வந்திருக்காரு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கடைசியாக இந்த படத்தோட மியூசிக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா இசைஞானி இளையராஜா அவர்கள். பொதுவாகவே ஏஆர் ரஹ்மான் சாராக இருக்கட்டும்,
யுவன் சங்கர் ராஜாவாக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ் குமாராக இருக்கட்டும், அனிருத்தா இருக்கட்டும், இல்லைன்னா சந்தோஷ் நாராயணனாக இருக்கட்டும், இவர்களோட மியூசிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு அற்புதமாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இசைஞானி இளையராஜா அப்படின்னு சொன்னால் மட்டும்தான், அவரோட பாடல்கள் மட்டும்தான் நம்ம வாழ்வியலோட கனெக்ட் ஆகி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணும். பொதுவாகவே இந்த 90s கிட்ஸ்க்கு 80s கிட்ஸ்க்கு மட்டும்தான் இளையராஜாவோட பாடல்கள் பிடிக்கும். 2K கிட்ஸ் கிட்டெல்லாம் இளையராஜா அவர்களோட பாடல்களை போய் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி ஒன்று இருக்குது. இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கும் மஞ்சு வாரியருக்கும் ஒரு டூயட் சாங் ஒன்று இருக்குது. அந்த சாங்கை கேளுங்க. இந்த மாதிரியான வதந்திகள்லாம் உடைக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த ஆணித்தரமாக சொல்லலாம். அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்ட்ரல் பிளாக் முன்னாடி ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும். அந்த ஃபைட் சீனுக்கு தலைவன் ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருப்பாப்புல. நான் படம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன், இப்போ ரிவ்யூ போட்டுட்ருக்கேன், இன்னும் அந்த பிஜிஎம் என்னோட காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு தரமான பிஜிஎம்மை போட்டு நொறுக்கி விட்டுருக்காப்புல. இசைஞானி இருக்கிற வரைக்கும் அவர் பாடல்கள் ஒலிக்கும் அப்படின்னு இல்லை, இசைஞானியோட பாடல்கள் ஒலிக்கிற வரைக்கும் இசைஞானி இருந்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோவை மதுரையிலேருந்து யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மதுரையில் சத்யபாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்ரிங் சர்வீஸ் இருக்காங்க. இவங்க முழுக்க முழுக்க சைவம் மட்டுமே கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட அசைவம் அவைலபிள் கிடையாது. அதாவது வெஜிடேரியன் மட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, நான் வெஜிடேரியன் இவங்க பண்ணுறது கிடையாது. உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு கேட்ரிங் சர்வீஸ் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இவங்க கல்யாணம், காதுகுத்து, வளைகாப்பு, நிச்சயதார்த்தம் இந்த மாதிரியான எல்லா விதமான ஃபங்க்ஷனுக்கும் கேட்ரிங் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்ன வியூவர்ஸ், நாம் இது வரைக்கும் நம்மளோட வீடியோவில் விடுதலை பார்ட் 2 மூவியை பற்றி ரிவ்யூ பண்ணோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு படத்தின் விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜா.